முன்னாள் மத்திய அமைச்சரும் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருமாக மிக சிறப்பாக சென்ற 5 ஆண்டு திருச்சி பாராளுமன்ற தொகுதியிலே சிறப்பாக செயல்பட்ட அண்ணன் சு. திருநாவுக்கரசு அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். அண்ணன் சு. திருநாவுக்கரசு அவர்கள் என்னுடைய தம்பி திருமணம் 1999ஆம் ஆண்டு வடபழனி விஜயா சேஷ்மாகாலில் நடைபெற்றது. என் தம்பி எனக்கு அடுத்தவன், அவருடைய அழைப்பை ஏற்று என் தம்பி திருமணத்துக்கு வந்து வாழ்த்தினார். அதை இப்போ நினைவு கூறுகிறேன். ஆனால் வாங்க. அன்பிற்குரிய அன்னை இரும்பு மங்கை உலக தலைவர்களில் ஒருவராக போற்றப்பட்ட காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவராய், இந்திய தேசத்தின் பிரதமராய், உலகளாவிய தலைவராக திகழ்ந்த அன்னை இந்திரா காந்தி அம்மையாரின் 107வது பிறந்தநாள் விழாவை தமிழ்நாடு காங்கிரஸ் இலக்கிய அணி சார்பில் சிறப்பாக நடத்தி அதற்கு தலைமையேற்றிருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் இலக்கிய அணியினுடைய தலைவர் அன்பிற்கினிய சகோதரர் திரு PS புத்தன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய சகோதரர் சிங்கை தர்மன் அவர்களே, எனக்கு பின்னால் சிறப்புரையாற்ற அமர்ந்திருக்கிற எனது அன்பு சகோதரர் காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர் அன்பிற்கினிய KV தங்கபால் அவர்களே, அதற்கு பின்னரும் இந்திய தேச வரலாற்றை எழுதுவர்கள் எப்படி அண்ணல் காந்தியடிகளை, பண்டித நேருவர்களை, தலைவர் காமராஜர்களை மறக்காமல் எழுதுவார்களோ அப்படி அன்னை இந்திரா காந்தி வரலாற்றையும் அதை இணைக்காமல் இருக்க முடியாது. அன்னை இந்திரா காந்தி அவர்கள் ஏதோ ஒரு பெண் என்று யாரும் எண்ணிவிட முடியாது. எத்தனையோ தலைவர்கள் உலகத்தில் இருந்தாலும் இந்தியாவின் தலைவராக மட்டுமல்லாமல் உலக நாடுகளின் தலைவராகவும் அன்னை இந்திரா காந்தி விளங்கியதற்கு காரணம் அவருடைய மிகப்பெரிய இறுதியாக நன்றி வைக்கும் முன்னாடி தமிழ்நாடு காங்கிரஸ் அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் ராமமோகன் அவர்கள் இன்னொரு அன்புடன் பேசுவாங்க. நேரம் கடத்திருந்தால் நன்றிகளை OS முத்தவர்களை நினைவு கூறுவார்கள். அதற்கு முன்னாடி அமைப்பு செயலாளர் ராமமோகன் அவர்களுக்கு இலக்கிய சார்பாக நினைவு பரிசும் மாலையும் அணிவிக்கப்படுகிறது. ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதை தன்னுடைய பிறவி கடனாக செய்த அன்னை இந்திரா காந்தி அவர்களுடைய பிறந்த நாளினை கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் இலக்கிய அணியின் சார்பில் நடத்தி சிறப்பு செய்திருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் இலக்கிய அணியினுடைய மாநில தலைவர் PS புத்தன் அவர்களுக்கும், அதற்கு அனுமதி வழங்கிய தமிழ்நாடு காங்கிரசினுடைய கமிட்டி தலைவர்களுக்கும், இதற்கு முழு மூச்சாக உழைத்த இலக்கியங்களுடைய நிர்வாகிகளுக்கும், சென்ற ஆண்டும் இந்த ஆண்டும் இங்கே வருகிறது இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்திருக்கிற தமிழ்நாடு காங்கிரசுடைய முன்னாள் தலைவர் அன்புக்குரிய அண்ணன்
கே தங்கபால் அவர்களுக்கும் மற்றும் ஐயா பசுமதி நடராஜன் அவர்களுக்கும் திருநாளை வருகின்ற தமிழ்நாடு அரசு இலக்கியங்களுடைய மாநில கொஞ்சம் அகலமா இருந்தானே நைனாட்டி போடுங்க போடுங்க நைனு